துளாராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்களே, இந்த வருஷம் 4 முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்க போகுது. வியாழன் என்று சொல்லப்படுகின்ற குரு, சனி, ராகு, கேது. ஸோ இந்த பெயர்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, முக்கியமான கிரகங்கள் நல்லா இருக்கு. இப்போ உங்களுக்கு எந்த கிரகமுமே பெருசாக அனுகூலமாக இல்லை. இந்த நிலைமை மாறும். அடுத்த வருஷம் மே ஜூன் மாதத்துலேருந்து ஆண்டின் பிற்பகுதி ஃபுல்லாகவே உங்களுக்கு அற்புதமான ஒரு காலம். குரு பகவான் அஷ்டமத்து குரு உங்களுக்கு முடிவடைகின்றது. ஸோ அதனால் மே மாதத்துலேருந்து குருவின் அனுகூலம் கிடைக்கும். ராகு கேதுவின் அனுகூலமும் கிடைக்கும். உங்களுக்கு ராகு கேது உங்களுக்கு நல்லா இருக்க போது. ராகு கேது பேச்சுக்கு அப்புறம் மே மாதத்துலேருந்து சனியும் உங்களுக்கு ரொம்ப கெடுதல் பண்ண மாட்டார். ஆனால் சனி பெயர்ச்சி மார்ச் 29க்கு அப்புறம் ஆரோக்கிய விஷயம், உடல் ஆரோக்கிய விஷயத்தில், சாப்பாடு, ஃபுட் ஹேபிட்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீலாக இருப்பவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அற்புதமான காலம் இந்த வருஷம் 2025. அதே மாதிரி கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விவாகம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அற்புதமான வருஷம். முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். பிரிந்திருக்கிற தம்பதிகள் சிலர் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும். பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஃப்யூச்சர், எதிர்காலத்தை பற்றி நல்ல ஒரு முடிவெடுப்பீங்க. கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு ஆண்டாக, நல்ல ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திங்க. அதே மாதிரி வெளிநாட்டிலே ரொம்ப வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இப்போ வேறு கம்பெனி மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். குறிப்பாக உங்களுக்கு அந்த மே ஜூன்லேருந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் முதல் 5 மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லபடியாக அதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்கலாம். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒரு ராசி. இந்த துலா ராசி என்பர்கள் கலை இலக்கியத்தில் ஆர்வம் கூடும். அந்த சம்பந்தப்பட்ட கலை இலக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலம். இந்த வருஷத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக முதல் 5 மாதம் டாக்டர், சர்ஜனாக இருப்பவர்கள், ஹெல்த் ஒர்க்கர், நர்ஸாக இருப்பவர்கள், இந்த ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். இந்த வருஷம் இந்த கேன்சர் போன்ற கொடிய நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், இதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவர்கள், லங்ஸில் பிரச்சனை உள்ளவர்கள், இதே மாதிரி யூரினரி போன்ற பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தையும், உங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பலனும் கிடைக்கக்கூடிய வருஷம். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், அர்ச்சகர்கள், புரோகிதர்களுக்கெல்லாம் நல்லபடியாக இந்த வருஷம் நல்ல வருஷமாக இருக்கும். நிறைய ஆலயங்களிலே திருப்பணிகள், கும்பாபிஷேகம், குடமுழுக்கு, சம்பரோக்ஷணம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். மேலும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், விவசாயம், ஏற்றுமதி இறக்குமதி, விவசாயம் சார்ந்த, உணவு சார்ந்த, ஃபுட் சம்பந்தப்பட்ட ஃபுட் ப்ராசஸிங், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், உங்களுக்கெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய காலம் மே ஜூன்லேருந்து வரும். இதே மாதிரி கைவினை கலைஞர்கள், உங்களுடைய பொருட்களை எல்லாம் விற்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான காலம். அதே மாதிரி சொத்து வாங்கிறது, சொத்து விற்கிறது, பரம்பரை சொத்தை விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி 3-4 வருஷமாக ட்ரை பண்ணுறோம், ஆனால் இன்னும் அது போக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்போ அந்த மே ஜூனுக்கு அப்புறம்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி சகோதர வழியில்,
உறவுகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறியாக இருந்திருக்கும். அந்த இழுபறியாக இருந்த விஷயங்கள்லாம் இப்போ கோர்ட் கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம், பாதகமாக இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு தீர்வு வரும், ஒரு முடிவு வரும், ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய காலப்பகுதி. செகண்ட் மேரேஜ் இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ணியும் அதுலேயும் ப்ராப்ளம், இன்னொரு மேரேஜ் தேர்ட் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இப்போல்லாம் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான காலம். காதலர்களுக்கு காதல் கைகூடும். அதே மாதிரி மாணவர்கள் படிப்பு விஷயத்துக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பீங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கூட ஸ்கூல்லேருந்து வந்துட்டு கூட உட்காந்து படிச்சிருப்பீங்க. ஸ்கூல் 8 மணி நேரம்னா நீங்கள் படிக்கிறது 8 மணி நேரம் 16 மணி நேரம் போயிருக்கும். அந்த 16 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி கூட உங்களால் வந்து கான்சன்ட்ரேஷன் இருந்திருக்கும், இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் மார்க் வந்திருக்காது. ஆனால் இப்போ அதற்கான நல்ல நேரம் வந்துட்டுது. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். அது மாதிரி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் படித்துவிட்டு வேலை தேடுபவர்கள், ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு படித்து விட்டு வேலை தேடுபவர்கள், இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள், எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு காலம் மே ஜூன்லேருந்து உங்களுக்கு வந்துடும். இந்த வருஷம் வந்து சேமிப்பு பற்றிய சிந்தனை வரும். இத்தனை வருஷமாக சம்பாதிக்கிறோம், லட்சமாக சம்பாதிக்கிறோம், கோடி கோடியாக சம்பாதிக்கிறோம், ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், ஆனால் ஒரு சேவிங்ஸே இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலைமை மாறி சேவிங்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும். தேவையில்லாத செலவெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பைக், கார், வெஹிக்கிளில் போகிறதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைவர்ஷன் கூடாது. நம்ம கரெக்டாக போனால் கூட எதிரில் வரவங்க எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் பொறுமையாக, நிதானமாக, அலர்ட்டாக எப்போவுமே இருக்கணும். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோவில், அது சின்ன கோவிலாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த கோவிலுக்கு தேவையான இந்த சுவாமிக்கு டெய்லி ஏதோ ஒரு நைவேத்தியம் பிரசாதம் போடுவாங்க. அதுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. நிச்சயமாக அதற்குரிய பலன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் தமிழ்நாட்டிலோ இந்தியாவில் இருப்பவர்களுக்கு இந்த கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன் கிடைக்கும். அப்படின்னு பார்த்தோம்னா, சிவகங்கை மாவட்டம் நாட்டரசங்கோட்டை கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில், இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் மருதமலை முருகன் கோவில், சிறப்பான கோவில், நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக விஜயவாடாவில் உள்ள கனகதுர்க்கி அம்மன் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும். இலங்கை ஸ்ரீலங்காவில் உள்ள யாழ்ப்பாணம் தெல்லிப்படை துர்க்கி அம்மன் கோவில் மற்றும் ஹட்டன் மாணிக்க விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமாக நல்ல பலன்கள் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். சிங்கப்பூரில் உள்ள நேயர்கள் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் லயன் சித்தி விநாயகர் ஆலயம். இதே மாதிரி மலேசியாவில் உள்ள நேயர்கள் கோட்டுமலை விநாயகரை தரிசிப்பது நல்ல பலனை உங்களுக்கு தரும். இந்த வருஷம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வருஷமாக இருக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள்.